எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பாப்பாவை தூங்க வைக்கிறேன் தானே அனு ரூமுக்கு வந்தா. ஆனா பாப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்கா. அவ எங்க போனா? ஓ, ரெஸ்ட் ரூம்ல இருக்கா போல. வாங்க வாங்க, உங்க தம்பி எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு வந்தாச்சா? அதெல்லாம் விசாரிச்சாச்சே. ஆமா, என் பொண்ண இவ்ளோ சீக்கிரம் தூங்க வச்சுட்டா? அது ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு பகல்ல ஃபுல்லா இவ தூங்கவே இல்லை, விளையாடிக்கிட்டே இருந்தா, அதான் இப்ப சீக்கிரமா தூங்கிட்டான். ஓ, சரி சரி சரி. ஓ போடுறதெல்லாம் வித்தியாசமா இருக்கே, என்ன மேட்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வரேன். ஏய் ஏய் ஏய், இருமா. எனக்கு இப்போ பால்லாம் எதுவும் வேண்டாம். ஆ, ஏன்? அனு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கீழே போய் பால் எடுத்துட்டு வரேன்னு போவேன், அப்புறம் வர லேட் ஆகும் என்னடின்னு கேட்டா, சிங்க்ல 2 பாத்திரம் இருந்துச்சு, அதை கழுவிட்டு வந்தேன், திங்ஸ் எல்லாம் வெளியவே இருந்தது, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு வந்தேன் என்கிட்ட கதை சொல்லுவேன். என்னால முடியாதுப்பா, எனக்கு இன்னைக்கு பாலே வேண்டாம், நீ இங்கே இரு, அதுவே போதும். டாக்டர் பேச்சே சரியில்லையே. ஒரே நிமிஷம் இங்க இரு, வந்துடுறேன். எங்க போறீங்க? இருடி வரேன். இங்க அபி இப்பதான் தூங்குறான், எதுக்கு இப்ப அவளை தூக்குறீங்க? அமைதியா இரு, வரேன். புரிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காரு போலயே. என்ன பண்றீங்க? கை இது அனு, வர வர நீ சுத்தமா சரியில்லை, உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வேணும்னே என்கிட்ட நடிக்கிறல்ல. என் டாக்டரோட சேட் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? சரி ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு கேட்கணும். அனு, எதுவா இருந்தாலும் அப்புறம் கேள, இப்போ இப்பதான் கேட்கணும், அப்புறம் நான் மறந்துடுவேன். அப்படி என்ன? சரி கேளு. எங்க கார்த்திக்கு நார்மல் ஃபீவர் தானே? பாரு, கொழுந்தனார் மேல அவ்வளோ அக்கறை. சொல்லுங்க. நானும் நார்மல் ஃபீவர்னு தான் நினைக்கிறேன், பட் ஆஃப்டர்நூன் நம்ம ஹாஸ்பிட்டல் வரப்போ பயங்கர ஹெவியாக இருந்துச்சு அனு ஃபீவரு. அதனால வைரல் ஃபீவராக இருக்குமோ, 2 டேஸ்க்கு இப்படியே கண்டினியூ ஆனால் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்? அதுவா, ஏங்க அவங்களுக்கும் ஆதிநித்யாக்கும் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுதுல்ல, அதனால் 2 பேருக்கும் தாலி பிரித்து கோக்கலான்னு இன்றைக்கி தான் போய் நல்ல நாள் பார்த்துட்டு வந்தாங்க. அது வெள்ளிக்கிழமைன்னு வர சொல்லியிருக்காங்களா. அப்புறம் கார்த்திக்குக்கும் அனிதாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்க்கும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுவுமே அன்னைக்கே வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர இவர் ஃபீவர்னு வந்திருக்காரா, அதான் என்ன? அதாங்க கேட்டேன், அவருக்கு உடம்பு சரியாயிடும்ல. பார்க்கலாம் அனு, நார்மல் ஃபீவர்னு தான் நினைக்கிறேன். சரி. ஏதாச்சும் பேசணுமா? இல்ல. அப்பாடி, அப்போ சரியான ஆள் தான் தெரியுமா நீங்க? இதுக்காக தான் உங்க பொண்ணை தூக்கிட்டு போய் அங்க படுக்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். என்ன இவரு அதுக்குள்ள தூங்கிட்டாரா? இப்பதானே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஒருவேளை ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டாரோ? மாத்திரை போடாம எப்படி விடுறது? மாத்திரை போட்டாதான் ஃபீவர் குறையும். சரி, வேற வழி இல்லை, எழுப்பி மாத்திரை கொடுத்து தானே ஆகணும். ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆஃப்டர்நூன் இருந்த அளவுக்கு அவ்வளோ ஹெவியாக இல்லை. சரி, இப்போ டேப்லெட் போட்டால் நாளைக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடுவார். மாமா மாமா எந்திரிங்க மாமா. மாமா டேப்லெட் மட்டும் போட்டுட்டு தூங்குங்களேன், எந்திரிங்க மாமா. என்ன அனிதா, எனக்கு டயர்டா இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்?
நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மாத்திரை குடிச்சிட்டு தான் தூங்கணும்னு சொன்னேன்ல. எந்திரிங்க. டேப்லெட் போடாம தூங்குனா எப்படி மாமா? எந்திரிங்க. டேப்லெட்டா? ஆமா, எந்திரிங்க. அனிதா, வேண்டாம்மா. ம், பச்சை குழந்தை கூட சொல்ற பேச்ச கேட்கும். நீங்க ஆனா ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. அந்த மாத்திரை குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? மாத்திரை குடிச்சாதான் உடம்பு சரியாகும். எந்திரிங்க. உங்ககிட்ட பொறுமையா பேசுறதுக்கெல்லாம் இனிமே இல்ல. எந்திரிங்க. ஏய், என்னடி திட்டுற? ஹம், சரி, திட்ல. எந்திரிங்க. ம். ம், பாத்தீங்கல்ல எவ்வளோ இருமல் இருக்கு. இதெல்லாம் டேப்லெட் டானிக்லாம் எதுவுமே குடிக்காம இருந்தா எப்படி சரியாகும்? இருங்க ஒரு நிமிஷம். என்ன பார்த்துட்டே இருந்தா? இந்தாங்க. அனிதா, மாமா, எனக்கு கோவம் வந்துடும். ஒழுங்கா வாங்கி இந்த டேப்லெட்டை குடிச்சிருங்க. சரிடி, திட்டாத, கொடு. ம், இந்தாங்க. ஓ, எங்க பொறுமையா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அப்பா, அவ்வளோதான். மாத்திரை போடுறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். சரி, இப்போ படுத்து தூங்குங்க. நீ எங்க போற? உங்களுக்கு போய் பால் கொண்டு வரேங்க. நைட்டு ஒரு வேளை பசிச்சா பால் குடிப்பீங்கல்ல. இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்டீங்க. கண்டிப்பாக பசிக்கும். நான் போய் ஒரு ஃப்ளாஸ்கில் பால் மட்டும் காய்ச்சி கொண்டு வரேன். சரியா? நீங்கள் படுத்து தூங்குங்க. என்னது? எனக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அனிதா, எனக்கு ஒன்றும் பசிக்கல. அட, இதில் என்னங்க இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு கொடுப்பேன்ல. நீங்கள் படுத்து தூங்குங்க. அனிதா. ம், ஏதாச்சும் வேணுமா? ஆமா, என்ன வேணுங்க? சொல்லுங்க, எடுத்து தரேன். எனக்கு நீ தான் வேணும். என்ன? நீ தானே சொன்ன எனக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு. அதான் கேட்குறேன். எனக்கு நீ தான் வேணும். ஆ, அது ப்ளீஸ் அனிதா. மாமா. ப்ளீஸ் அனிதா, நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிறேனே. எனக்கு என்னமோ தெரியல, உன் மடியில் படுத்து தூங்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம்தான். கால் வலிச்சதுன்னா சொல்லு, நானே எந்திரிச்சிடுறேன். சரியா? ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம். ம். மடியில் படுத்துக்கிறதுக்கு தான் கேட்டாரா? நான் கூட வேற என்னென்னமோ யோசிச்சிட்டேன். என்ன அனிதா, பதிலே காணோம். ஒருவேளை உனக்கு பிடிக்கலையா? சரி, உனக்கு பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்திரிச்சிடுறேன். இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் படுத்துக்கோங்க. இதில் என்னங்க இருக்கு? மடியில் தானே படுத்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் படுத்துக்கோங்க. ஆனால் இங்கே கதவை மூடலை. ஒரே செகண்டு. நான் போய் கதவை மட்டும் மூடிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுமா? அனிதா, கொஞ்ச நேரம் தானே, ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிடுறேன். அப்புறமா கதவு முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அனிதா. ம், சரிங்க. நீங்கள் தூங்குங்க. 10 நிமிஷம்தான். சரியா? உனக்கு கால் வலிச்சதுன்னா சொல்லு. சரி, நீங்கள் தூங்குங்க. ஓ, ம். அச்சச்சோ, இவருக்கு குளிருதோ? சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. இவர் வேற நல்லா தூங்குறாரே. இப்போ எப்படி எழுப்புறது? எனக்கு வேற தூக்கம் வருது. சரி, எழுப்பலாமா? மாமா. நல்லா தூங்குறாரு. சரி, தூங்கட்டும். அடடா, பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. யார் இந்த டைமுக்கு கால் பண்றாங்க? இவளா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவ எதுக்கு எனக்கு இப்ப கால் பண்றா? இவ பண்ண காரியத்துக்கு ஏற்கனவே நான் இவன் மேல கொள்ள வெறியில இருக்கேன். ஹாய் ஆதி. ஏய்,
என்னடி வேணும் உனக்கு? என்ன ஆதி இவ்ளோ கோவமா இருக்க? ஏய் நீலாம் என்னடி பொண்ணு, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்கிட்ட உன்னால எப்படி பேச முடியுது? உனக்குலாம் அசிங்கமா இல்ல? வெயிட் என்ன ஆதி நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. எனக்கு எந்த அசிங்கமும் இல்லடா. நான் எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணனே. அப்புறம் நான் எதுக்காக ஃபீல் பண்ண போறேன் சொல்லு? அதான் நானும் கேக்குறேன். உனக்கெல்லாம் எப்படி இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கெல்லாம் மனசு வருது? ஒரு ஸ்கூலை மூடணும்லாம் யோசிச்சிருக்க? சி, இவ்ளோ கேவலமான பொண்ணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் போதும் நிறுத்துறியா? இங்க பாராதி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். நான் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணப்பவே நீ அக்செப்ட் பண்ணியிருந்தீனா இவ்வளோ பெரிய விஷயத்த நான் பண்ணியிருக்க மாட்டேன். நீ தான் ரொம்ப ஓவரா பேசினல்ல, எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு என் பக்கம் வர வைக்கணும்னா இது தாண்டா வழி. ஆனா எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறியா? ஏய் சி, வாய மூடு. சி, எவ்வளவு கேவலமா பண்ணிருக்க. ஆதி, நான் இதுக்கு மேலையும் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். அடச்சி, வாய மூடு. பேருக்கு கூட லவ் பண்றேன்னு சொல்லாத. லவ்ங்கிற வார்த்தையே கொச்சப்படுத்தாத. லவ்னா என்ன தெரியுமாடி? நீ பண்றதுக்கு பேரு லவ்வா? எனக்கு விருப்பம் இல்லைன்னு உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன். உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் லவ் பண்றவங்கள சந்தோஷமா வாழ வைக்கணும். ஆனா நான் உன்கிட்ட வரணுன்றதுக்காக என் ஸ்கூலையே இழுத்து மூடணுங்கிற அளவு பிளான் போட்டு ஒன்னொன்னா பண்ணிருக்கல. இந்த விஷயம் நீ தான் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு உனக்கு கொன்னுடலாம் போல இருந்துச்சுடி. இங்க பாராதி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அதுக்காகலாம் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு எப்பயுமே நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேண்டா. அப்புறம் நீ பிளானை போட்டு என்ன ஜெயில போனோன்னு ஐடியாலாம் வச்சிருக்க போல. ஆதி, நீ என்ன லூஸா? உன்கிட்ட என்னதான் எவிடன்ஸ் இருந்தாலும் அதை மாத்துறதுக்கு எனக்கு தெரியாதா ஆதி? நீ எப்படி போனாலும் என்ன உன்னால மாட்டி விட முடியாதுடா. நான் நினைச்சது நடக்கும். உன் ஸ்கூலையே மூடணும்னு ஒவ்வொரு பிளானா போட்ட எனக்கு அதை எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும்னு தெரியாதா? ஐயோ ஆதி, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏய் சிரிக்காதடி. நீ பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். இந்த ஸ்கூல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும்டி. ஆனா ஆதாரம் இல்லைன்னு தானே நினைக்கிற? இதுக்கப்புறம் அந்த ஆதாரம் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளி கம்பி என்ன வெட்டல. என் பேர் ஆதி இல்லடி. ஆல் தி பெஸ்ட் ஆதி. அப்புறம் நான் இப்போ எதுக்காக தெரியுமா ஆதி உனக்கு ஃபோன் பண்ணேன்? ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ நினைக்கலாம் நாம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இவ சீண்ட மாட்டான்னு. ஆதி, நான் பிரீத்தி. ஆதாரத்தை உன்னால கலெக்ட் பண்ணவும் முடியாது, அதை நான் பண்ணேன்னு தெரியவும் தெரியாது. நான் எது பண்ணாலும் அந்த அளவு கிளியராக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ யோசிக்காத, இதுக்கப்புறம் என் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு. இதுக்கப்புறம் தான்டா என் ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது. பார்க்க தானே போற. ஹேய், கத்தாதடா. எதுக்காக இப்படி கத்துற? மெதுவா பேசு. சி, போன வெயிடி. அப்போ ஸ்கூல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த பிரீத்தி தான் காரணமா? அவங்க என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்காங்க? அப்போ அதனால தான் இவர் மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரேன்னு பார்த்தா இதான் ரீசனோ? ரொம்ப டென்ஷனா இருக்காரோ? அதனால தான் மத்தியானம் இருந்து இவர் மூஞ்சே சரியில்லையா? நித்யா, நான் தான். நீதானு தெரியுதுமா. ஆனா என்னது இதெல்லாம்? என்னது இதுனா? ஏன் நான் உங்களை கட்டி பிடிக்க கூடாதா என்ன? நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? சரி நித்யா, இப்ப சொல்லுமா, என்னாச்சு சடனா உனக்கு? என்னங்க சும்மா அதே கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் நானா வந்து உங்களை ஹக் பண்ணக்கூடாதா? அப்படி இல்ல நித்யா, எப்பவும் நான் தானே இந்த மாதிரி பண்ணுவேன். நீ அவ்வளவு சீக்கிரம் என் பக்கத்துல வரமாட்ட, அதான் கேட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் புதுசா இருக்கே. சும்மாதான். ஓ, சரி நித்யா, நீ போய் தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலையை பார்த்துட்டு அப்புறமா படுத்துக்கிறேன், சரியா? என்ன? என்னாச்சு? வேலை இருக்குன்னு சொன்னேன். இவரு எப்பவும் நம்ம பக்கத்துல வந்தாலே சிரிச்சிருவாரே, ஆனா
இன்னைக்கு என்ன இவ்வளோ சோகமாக இருக்காரு? இன்னும் அவரால் எதுவும் மறக்க முடியல போலயே. இவரை எப்படி சமாதானப்படுத்துறது? எனக்கு இவரை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு. இவர் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எப்பவும் சிரிச்ச முகத்தோடையே பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காரே. நித்யா, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீ போய் படு. ஏய் நித்யா, என்ன பண்ற? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேங்க. என்ன கேட்டியா? ம், அப்போது அந்த பிரீத்தி தான் எல்லாமே பண்ணதா? ம், ஆமா நித்யா. என்னங்க அசால்ட்டா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க? ம் ஆமா நித்யா, என்னமோ தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அதான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? இல்ல நித்யா, இப்ப கூட போனை பண்ணி எவ்வளவு திமிரா பேசினான்னு தெரியுமா? அவ தான் எல்லாம் பண்ணான்னு நமக்கு தெரியும், ஆனா அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ம், ஏங்க அந்த சார் தான் எல்லாம் ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் என்ன அவரையே வந்து சொல்ல சொன்னா? இல்ல நித்யா, அதெல்லாம் சரியா வராது. அவன் நம்ம கிட்ட ஒத்துக்கிட்டான் தான், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரேன். பிரீத்தி சொன்னதை இத்தனை நாளா செஞ்சவன் அவ சொன்னா அவன் மாத்தி சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லு? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நாம சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லவா போறான்? மாத்தி கூட சொல்லுவான். அதெல்லாம் பத்தாது நித்யா, ஏதாச்சும் ப்ராப்பரான எவிடன்ஸ் நமக்கு வேணும். நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் இப்போ எதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்கூல் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. தப்பு பண்ணவங்க எப்பவும் சுதந்திரமாக வெளியே இருக்க முடியாதுங்க. ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால் நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ம் சரி நித்யா, சரி, நீ என்னை விடு. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு நீங்கள் இப்படி இருக்கிறது பிடிக்கல. எப்போவும் ஜாலியாக சிரித்து பேசுவீங்க. இன்னைக்கு மத்தியானம் இருந்தே நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்படிலாம் இருக்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாம் ஃபீல் பண்ணுறதுனால அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. சொன்னால் கேளுங்க. இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பட் நித்யா, அது சரி, இப்போ சொல்லுங்க. என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் இருந்தா நானே நார்மல் ஆயிடுவேன். சரி, அப்போ சரிங்க. நித்யா. எனக்கு தெரியாத மத்தியானம் இருந்து இப்படி உம்முனே இருக்கீங்க. எனக்கு நீங்க சிரிக்கணும். நீங்க சிரிச்சா நான் இங்கிருந்து போறேன். இல்லைன்னா இல்லனா ஆ, இல்லனா சொல்லடி. என்ன பண்றீங்க? ஏன் தெரியல? எல்லாம் தெரியுது, விடுங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா எனக்கு ஒன்று வேணுமே. நீ தானே இப்போ சொன்ன எது பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு. எனக்கு வேண்டியதை கொடுத்தீன்னா நான் அப்போ புரிஞ்சிருச்சு. கரெக்டா? சரி, இப்போ நித்யா தான் முடிவு பண்ணணும். நான் சிரிக்கணும்னா எனக்கு வேணும், ஒருவேளை நான் சிரிக்க வேண்டாம் இப்படியே இருக்கணும்னா நீ கொடுக்க வேண்டாம்ப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எப்படி வசதி? இப்போ நான் சிரிக்கணுமா வேண்டாமா? சிரிக்கணும், ஆனா இப்படி ஆனா ஆவனான்லாம் இழுக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு டக்குன்னு வாடி. என்னம்மா பாரு. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போ. ஹே நித்யா, நானா உனக்கு பிடிக்குமா? இது என்னங்க கேள்வி? எனக்கு உங்களை பிடிக்காதா என்ன? எனக்கும் உங்களை பிடிக்குமே. என்ன? எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளோன்னு கேட்டா எப்படி அளந்து சொல்றது? ரொம்ப பிடிக்கும். உன் வாயில இருந்து இப்படி கேக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆ நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ. என்னது இது? மணி 12 மணி ஆகுது. நமக்கு தான் தூக்கம் வரலன்னு வெளியே வரலான்னு பார்த்தா கார்த்திக் ரூம்ல லைட் எரியுதே. இன்னமா பிள்ளைங்க தூங்காம இருக்காங்க? அவனுக்கு வர உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? ஒருவேளை திரும்பி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமாச்சோ? அதனால தான் அனிதா லைட் எது போட்டிருக்காளோ? என்னவாயிருக்கும்? பிள்ளைக்கு ஏதாச்சும்? கதவும் திறந்திருக்கு.
அப்படிதான் நினைக்கிறேன். கார்த்திக் ஏதாச்சும் உடம்பு ரொம்ப முடியலையோ? அனி என்ன பண்ணிட்டு இருக்கா? இவனை மடியில படுக்க வச்சுட்டு எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்தே இருப்பான்? அனிதா, அனிதா, நல்லா தூங்குறா போலயே. மடியிலே படுக்க வச்சிருந்தா காலெல்லாம் மறுத்து போயிடாது. எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன்றா. இவனும் நல்லா தூங்குறான். என்ன பண்றது? எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேன்றா. சரி, கொஞ்ச நேரம் கால் வலிச்சா அவளே சொல்லுவா. 2 பேரும் படுத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, நாம கிளம்பலாம்.